Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் தான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சீரிஸ் நடந்துச்சு. ஸோ அந்த ட்ரை சீரீஸ்ல ஃபைனல்ல வந்து பாகிஸ்தானும் நியூசிலாந்து தான் வந்தாங்க. நடந்தது வந்து பாகிஸ்தான்ல தான் நடந்துச்சு. ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான் வின் பண்ணாங்க. பாகிஸ்தானை பீட் பண்ணி அவங்க சாம்பியன் ஆனாங்க இந்த ட்ரை சீரீஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ரெண்டு டீமுக்கு தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் லாஸ் ஆயிட்டா கூட அவங்க இந்த சீரீஸை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 2 குரூப்பா தான் பிரிச்சிருப்பாங்க. 4 டீம் கிட்ட தான் திரும்ப அந்த 4 டீம் கூடவே மோதணும். ஒரு 3 மேட்ச் ஒவ்வொரு டீமுக்கு வரும். ஒரு மேட்ச் லாஸ் ஆயிட்டா கூட அவங்க வந்து சீரீஸ் விட்டே வெளியே போவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மேட்சுமே ஒவ்வொரு டீமுக்குமே அந்த டாப் 8 ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த 8 டீமுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் தான். ஸோ ரொம்பவே கவனமாகவும் ஆடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான மேட்சஸாகவும் இருக்க போகும். அப்படியேப்பட்ட இந்த முக்கியமான மேட்சஸ்க்கான எல்லா டீமுக்குமே முக்கியமான மேட்சஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், அந்த லிங்கை டச் பண்ணி போய் ஜாயின் பண்ணுங்க. நீங்க சும்மா போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு டெலிகிராம்ல நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் நம்ம நேம பயன்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் பிரைம் பண்றதுக்கு. அவங்க நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம நேம பயன்படுத்தி அவங்க பிரைம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி போய் யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. அந்த லிங்க் டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேனல்ல கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப 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 கம்மி. அதுல சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட்டை கட்டி நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுல வந்து 100% TDS அண்ட் GST வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் இதுல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா அந்த ஆப்பை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 பிப்ரவரி மதியம் 2:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கராச்சியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ கராச்சியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கராச்சி பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் தான் சொல்றாங்க. ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்க போது, ஒரு பிளாட் ட்ராக்கா தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அதிகப்படியான விக்கெட்ஸும் சரி, அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்கிறது யாருக்குன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் தாங்க இங்க அதிகப்படியான ஒரு சப்போர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்றப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே. ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் இங்க என்ஜாய் பண்ணி வந்து போல் பண்ணிருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாட் ட்ராக்கை கொடுத்துருவாங்க, ஒரு ரோட கொடுத்துருவாங்க, நீங்க விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பால் வந்து நல்லாவே பேட்ஸ்மேன்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் வந்து இங்க இருக்க போகுது. ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் தான் இருக்கும். லைக் ஒரு 290 இருந்து 350 வரைக்குமே வரும். ஸோ ஒரு 340 வரைக்குமே கூட வருவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 280 இருந்து 300 330 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இந்த வெனோவை பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் கொஞ்சம் அசெட்ஸா இருக்குங்க. டாஸை வின் பண்றவங்க சேஸ் பண்றதுக்கு தான் ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்றது, ஏன்னா கொஞ்சம் டியூ ஃபேக்டர்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால சேஸ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. வெனு ரெக்கார்ட் 54 மேட்சஸ் வந்து இங்க நடந்திருக்கு ஓவராலா. இதுல வந்து 26 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 28 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுல இந்த மதியம் 2:30 நடக்கக்கூடிய மேட்சஸ்ல அதிகப்படியான மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஸ்கோர் 263 ரன் அந்த 54 மேட்சஸ்ல. ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 374 ரன் அடிச்சிருக்காங்க இந்தியா.
ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியா விளையாண்ட 5 ஓடிஐல 310ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. நம்ம ஆல்ரெடி பிச்சிட்டு போல சொன்ன மாதிரி தான் பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான் இந்த வேணு. 67 விக்கெட்ஸ் போயிருக்கு அந்த 5 ஓடிஐல. அதுல 45 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. கடைசியா விளையாண்ட 5 ஓடிஐல 45 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 22 விக்கெட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அசெட்ஸ் வந்து அதிகம் தான். ஹெட் டு ஹெட்ல கடைசி 5 வருஷத்துல ஒரு 10 ஓடிஐ விளையாண்டுருக்காங்க. அதுல 6 மேட்ச் வந்து பாகிஸ்தானும் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது பாகிஸ்தான் தான் கடைசி 5 வருஷத்துல. பட் இந்த வருஷத்துல விளையாண்ட 2 மேட்சஸ்மே இந்த ட்ரை சீரீஸ்ல விளையாண்ட 2 மேட்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்து கிட்ட லாஸ் ஆயிட்டாங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ தேவன் கான்வே அண்ட் வில் யங் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் கேன் வில்லியம்சன், டெல்லி மிச்சல், டாம் லாதம் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டனர், மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன், தென் அடுத்ததான் வந்து வில்லி மூர்ட். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபக்தர் சமான் அண்ட் பாபர் அசாம் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சாத் சாகில், முகமது ரிஸ்வான் அந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆகா சல்மான், சி தாகிர், குஸ்தில் சா, சயின்சா ஆஃப்ரிடி, நசீம் சா, ஹாரிஸ் ராஃப் அண்ட் அப்ரார் அஹ்மதி. ஸோ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப்க்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இந்த ட்ரை சீரிஸ் நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி ஆனிச்சு. அந்த இன்ஜுரியோட இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிட் ஆயிட்டாரு. மெடிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்து தான் அவர் விளையாடுவாரா இல்லையாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதாவது மேட்சுக்கு முன்னாடி அந்த ஃபிட்னஸ் இருக்கும். சப்போஸ் அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா முகமது ஹஸ்னைன் அவர் வந்து அங்க பிளே பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஹாரிஸ் ராஃப் மோஸ்ட்லி ஃபிட் ஆயிடுவார். முக்கியமான மேட்ச் ஃபிட் ஆயிடுவாரு. மோஸ்ட்லி அவர் வந்து உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்த்துருவோம். இந்த வெனுல ஆவரேஜஸ் பாக்குறப்போ பாபர் அசாமுக்கு ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கடைசியா விளையாண்ட ஒரு 5 மேட்ச்ல அவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 66 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் இந்த வெனு அவருக்கு ரொம்பவே ஒரு பரிச்சயமான வெனு. நல்லாவும் பேட்டிங் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முகமது ரிஸ்வானும் இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவர் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்டேஜும் கொஞ்சம் இருக்குதுங்க. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது இல்லாம வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுன் மேட்சோட தன்மையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு போயிருவாங்க. ஸோ முகமது ரிஸ்வானோட பேட்டிங்ல இருந்து மினிமம் வந்து 35 ரன்ஸ் டு 50 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. இந்த விக்கெட் கீப்பர் மூலியமாவே 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சாலிடா அவர் வருவதற்கான மினிமம் 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். பாபர் அசாமோட ஆவரேஜ் 60 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு கடைசி ஒரு 5 ஓடிஎஸ்ல. அது இந்த வெனுல அப்படிங்கிறப்ப வெனு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கு தவிர வெனுல அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. தென் இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட பங்களிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாகிஸ்தானுக்காக. இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 50 டு ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேபி சதம் கூட அடிப்பதற்கு கூட ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்சஸா இருக்கும் பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும். தென் ட்ரீம் லோனோட நியூ பாயிண்ட் சிஸ்டம் வைஸ் பாக்குறப்போ அவர் அடிக்கிற ஒரு சப்போஸ் ஒரு 50 ரன் அடிச்சாருனா கூட கிட்டத்தட்ட ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு சாலிடா வந்துடும். இந்த பேட்டிங் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் எல்லாம் அடிக்கக்கூடிய ஃபேண்டசி எல்லாம் பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட 80 டு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபக்தர் சமான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஒரு T20 மோட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போவாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவர் மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அவர் இருக்கக்கூடிய மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல வேகத்துல அந்த ஸ்விங் பவுலர்ஸ்ட கொஞ்சம் எர்லி ஸ்விங்ல கொஞ்சம் அவர் கஷ்டப்படுவார். அந்த எர்லி ஸ்விங்ல கண்டிப்பா மேட் ஹென்ரி, வில்லியம் ஓருக்கு 2 பேருமே இருக்காங்க. வில்லியம் ஓருக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல டாலான ஒரு பவுலர். அவர்கிட்ட இருந்து நான் பால் வர்றப்பவே நல்ல ஸ்விங்கோட உள்ள வருது. மேபி இன்சியல் ஸ்டேஜஸ்ல மேட் ஹென்ரி கிட்ட இருந்தும் ஃபக்தர் சமான்ட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாரு அப்படின்னா, அதுவே செகண்டா பேட் பண்ண போறாருன்னா குயிக்கா ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அவரு ஆடிடுவாருங்க. ஸோ சாத் சாகில் வந்து உங்க டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நீங்க ஃபக்தர் சமான் ஏர்லி விக்கெட் விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போடுறப்போ அதுல வந்து நீங்க சாத் சாகிலுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் மோஸ்ட் ஆஃப் அவர் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு 30 to 50 ரன் அடிச்சாருன்னா உங்க டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் பெருசா வர கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆகா சல்மான் அவருக்கு ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன்ஸ்ங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப்ரிடி, நசீம் சா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அஹ்மத் 4 ஃப்ரண்ட் லைன்
பவுலர்ஸோட தான் போறாங்க. இப்போ 5th and 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு குஸ்தில் சாவும் ஆகா சல்மானும் தான். ஆகா சல்மானுக்கு இந்த மேட்சுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்போனன்ட் டீம்ல தேவன் கான்வே, டாம் லாதம்னு டாப் 5 பேர்த்த 2 லெப்டிஸ் இருக்காங்க. அடுத்ததா பிரேஸ்வெல், சாண்டர்னு வெறும் லெப்டிஸ் தான் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஆகா சல்மான் வந்து மினிமம் 7 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹாரிஸ் ராஃப் அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 8 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நசீம் ஷா அவரோட அவுட் இருந்து 8 ஓவர், சகின் ஷா ஆஃப்ரிடி அவுட் இருந்து 10 ஓவர், அப்ரார் அகமது கிட்ட இருந்து நம்ம 10 ஓவரும், குஸ்தில் சாகிட்ட இருந்து நம்ம 5 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸா இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இதுல வந்து ஹாரிஸ் ராஃபோட ஃபிட்னஸை பொறுத்து 8ல இருந்து 10 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ண சான்சஸ் இருக்கும். நசீம் ஷாட்ட இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. குஸ்தில் ஷா மினிமம் 5 to 6, ஆகா சல்மான் மினிமம் 7 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ணிடுவாங்க. இந்த காம்பினேஷன் இருக்கிறப்போ ஆகா சல்மான் பேட்டிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 7 ஓவர் மினிமம் போல் பண்றதுனால ஒரு வீட்டுக்கும் கிடைப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இவரும் வந்து ஒரு 70ல இருந்து ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். தாகிரை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. ஏன்னா அட்வான்டேஜ் வைஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி குஸ்தில் ஷா மினிமம் 5 ஓவர், மேக்சிமம் 6 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ண போறாரு. மினிமம் வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. இவரை எந்த மாதிரி சமயங்கள நம்ம டீம்ல பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து கடைசி 10 ஓவர்ல வந்து பேட்டிங்க்கு வந்துருவாரு. வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயர் ஆடுவாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டர் அவரு. 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயர் ஆடிடுவாரு. மினிமம் 5 to 6 ஓவர் போல் பண்ண போறாரு. செகண்டா போல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். தென் ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட 30 ரன்ஸ் அடிக்கிறப்போ அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கும். குஸ்தில் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா அவங்களோட டீம்ஸ்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து அவரே இருப்பாரு. சகின் ஷா ஆல்ரெடி போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. நசீம் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க பாகிஸ்தான், அதாவது செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா நீங்க நசீம் ஷாக்கு உங்களோட டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு ரொம்ப கம்மி. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ் தான் இருக்கும். ஃபேண்டஸ் டீம்ல வருவாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஹாரிஸ் ராஃப் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. பர்டிகுலர்லி அந்த 50வது ஓவர் அவர் தாங்க போல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பாரு. செகண்டா போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் தான். அப்ரார் அகமது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தாரு. பட் இந்த ட்ரை சீரீஸ்ல பெருசா அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் இந்த கராச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால பால் கிரிப் பண்ணி போல் பண்ணுவதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுப்பதற்கு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அவருக்கு நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல வந்து தேவன் கான்வே அண்ட் வில் யங் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே அட்வான்டேஜ் எதுவும் இல்ல. தேவன் கான்வே விக்கெட் கீப்பர் பண்ணல. ஸோ டாம் லாதம் தான் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்போ அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் தேவன் கான்வேக்கு இல்லாம போகுது. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா தேவன் கான்வேட் வந்து நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வில் யங்கோட பேட்டிங்ல இருந்து நம்ம 20 to 25 ரன்ஸ் தான். அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் இல்லாதது மைனஸ். கேன் வில்லியம்சன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். லைக் வந்து நம்ம பாபர் அசாம் மாதிரி தான் 10ல ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் ஒரு இயர்லியரா ஃபிளாப் ஆவாரு. அதர்வைஸ் எல்லா மேட்சுமே அவருக்கு வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வர்ற அளவுக்கான அந்த கான்ட்ரிபியூட் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதம் அடிச்சு ஃபேண்டசி டீமோட கேப்டனாவே வந்துருவாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 10 டீம் போட போறோம் அப்படின்னா அதுல ஒரு 8 டீம்ல அவருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து உள்ள பிக் பண்ணிக்க போறோம். அதுல 2 டீம்ல, ஒரு டீம்ல கேப்டன் ஒரு டீம்ல வைஸ் கேப்டன், இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஏன்னா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லை. அந்த பவுல் பண்ண போற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒரு 8 டீம்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு 2 டீம்ல ஒரு கேப்டன், ஒரு டீம்ல கேப்டன் ஒரு டீம்ல வைஸ் கேப்டன் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல போங்க. மேபி ஆப்டா இருப்பாரு. டெல்லி மிச்சல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் கொடுக்கக்கூடியவர் தான். அட்வான்டேஜ் என்பதும் இல்லை, போல் பண்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து செகண்டா வந்து பேட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் அவருக்கு வந்து இருக்கு. ஸோ டாம் லாதம் விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிரும். தென் பேட்டிங்ல வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ அவர் எந்த மாதிரி டீம்ஸ்ல நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து செகண்டா பேட் பண்ண போறாருன்னா பேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 20 to 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. தென்
அவர் வந்து அடிக்கக்கூடிய 25 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போயிடலாம். கிளென் பிலிப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரையா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கடைசி 10 ஓவர்ல அவர் தான் வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடி நியூசிலாந்து டீமுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். தென் அது மட்டும் கிடையாது, 6th பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவர் தான் இருக்காரு. வில்லியம் ஓரோக், ஃபெர்கூசன், மேட் ஹென்ரி, மிச் சார்னர் அண்ட் பிரேஸ்வெல், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ். தென் கிளென் பிலிப்ஸ் தான் 6th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறப்போ மினிமம் 4 ஓவர் வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவரோட ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். அதுக்கு அவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அமையும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்டா சேஸ் பண்றப்போ ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் வரப்போ இவருக்கு ஓவர் கொடுப்பாங்க. அப்போ செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிளென் பிலிப்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பிரேஸ்வெல் மினிமம் 8 மேக்ஸிமம் 10 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. மிச் சார்னர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட 10 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. பிரேஸ்வெல்ல இன்சியலா வந்து பவர் பிளேஸ்ல கூட ஒரு 2 ஓவர்ஸ் போட வைப்பாங்க அந்த முதல் 10 ஓவர்ல. தென் அதிகபட்சம் அவரோட 35வது ஓவருக்குள்ளே அவரோட 10 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனா மிச் சார்னரை பொறுத்த வரைக்கும் அந்த 45வது ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு 2 ஓவர் அவர் வந்து வச்சுக்கிறாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு கண்டிப்பா அதிகம். 2 பேர்த்து கூட ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா மிச் சார்னர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு செகண்டா பவுல் பண்றப்போ அந்த நான் சொன்ன மாதிரி 45 ஓவருக்கு அப்புறம் கூட பவுல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுத்து ஃபேண்டசி டீம்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கோரோட வந்துடுறாரு, நல்ல ஒரு பாயிண்ட்ஸோட வந்துடுறாரு. பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துடுறாரு. தென் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜா பேட்டிங்லயும் அவர் கொஞ்சம் சம்டைம்ஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா உடனே டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. பேட்டிங்ல வந்தும் சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. சிம் லைக் நம்ம அக்சர் பட்டேல் மாதிரி பேட்டிங்லயும் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்றாங்க ஒரு மாதிரி விக்கெட் கொலாப்ஸ் ஆகிற சமயத்துல. இப்போ பிரேஸ்வெல்லோட ஃபேண்டசி வேல்யூ போத் இன்னிங்ஸ்லயுமே இருக்கு. மிச் சார்னரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப மட்டும் அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேட் ஹென்ரி போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். மினிமம் 2 விக்கெட் எடுத்துறாரு. அவரோட கரெக்டான அக்யூரன்சி, கரெக்டான லைன் அண்ட் லென்த், தென் ஸ்விங், இன்சியல் ஸ்விங், இது எல்லாமே பாக்குறப்போ அவருக்கு 2 விக்கெட் வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே கிடைக்கும். மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 3 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. லாக்கி ஃபெர்கூசன் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா லாக்கி ஃபெர்கூசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பாருங்கிற மாதிரி தான் இருக்கும். அது T20க்கு ஆப்ட் ஆகும். பட் ஓடிஐல இவரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ தான் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸா இருந்திருக்கு. இது வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்ப தான் இவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஸோ லாக்கி ஃபெர்கூசன் செகண்டா பவுல் பண்றப்போ 2 விக்கெட்டுக்கும் எடுப்பாரு. அவரை வந்து டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. வில்லியம் ஓரோக்கு பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து 1 விக்கெட் வரைக்கும் அவரு எடுப்பாரு. தென் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த டீமை பொறுத்த வரைக்கும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சல்மான், முகமது ரிஸ்வான், பிரேஸ்வெல் அண்ட் டாம் லாதம், இந்த 4 பேருமே ஒருத்தங்க வந்து பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்றவங்க. பிரேஸ்வெல், ஆகாஷ் சல்மான், முகமது ரிஸ்வான் அண்ட் டாம் லாதம் பொறுத்த வரைக்கும் பேட் அண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ இந்த 4 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. இதுல முகமது ரிஸ்வான் அந்த வெனுல நல்ல ஆவரேஜ், தென் ஹோம் கண்டிஷன்ஸ் அவருக்கு ஃபேவர். இது அதுவும் செகண்ட் டவுன் வராரு அப்படிங்கிறப்ப போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. பிரேஸ்வெல்லும் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ஆகாஷ் சல்மான் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ஸோ இந்த டாம் லாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க செகண்டா பேட் பண்ண போறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க நியூசிலாந்துனா நீங்க டாம் லாதமுக்கு நீங்க கொண்டு போய்க்கலாம் டபுள் ஆப்ஷன்ஸ்ல. லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட், இந்த பர்டிகுலர் மேட்ச்ல லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட்னா டாம் லாதம் வெறும் 7% 6% தான் இருக்காரு. நீங்க கண்டிப்பா அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க நியூசிலாந்துனா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. லாக்கி ஃபெர்கூசன் செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க அவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அப்ரார் அஹ்மது ஐ திங்க் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. குஸ்தில் சா அவரும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்ப, அதாவது பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க பாகிஸ்தான் அப்படின்னா குஸ்தில் சாக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட்ல தேவன் கான்வே அண்ட் கிளென் பிலிப்ஸ் அண்ட் மிச் சார்னர், இந்த 3 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. தென் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ டெல்லி மிச்சல் அண்ட் டாம் லாதம், இந்த 2 பேருமே பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. இது பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ். அடுத்ததா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாத் சாகில் அண்ட் குஸ்தில் சா, நசீம் சா, இந்த 3 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா உங்களோட டீம்ஸ்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸ்க்கு இவங்க ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீங்க மல்டிபிள் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஹாரிஸ் ராஃப்,
அப்ரார் அகமது, ஃபக்தர் சமான். ஸோ இந்த 3 பேருமே பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஆப்டானவங்களா இருப்பாங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாகவும் இருப்பாங்க. அடுத்ததா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேன் வில்லியம்சன், மைக்கேல் பிரேஸ்வெல், தென் மேட் ஹென்ரி. இந்த 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல வந்து ஆப்டா இருப்பாங்க. தென் அடுத்ததா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஆகாஷ் சல்மான் அண்ட் ஷஹீன் ஷா அஃப்ரிடி. இந்த 4 பேருமே பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. அடுத்தது ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ். உங்களோட ஆப்பனன்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு இந்த 9 பிளேயருமே மஸ்டா கொண்டு வந்திருப்பாங்க. அதில் கேன் வில்லியம்சன், பிரேஸ்வெல், டெல்லி மிச்சல், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷஹீன் ஷா அஃப்ரிடி, ஆகாஷ் சல்மான், ஹாரிஸ் ராஃப் அண்ட் மேட் ஹென்ரி. இந்த 9 பிளேயரையும் வச்சுதான் அவங்களோட ஆப்பனன்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ், ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதுல வந்து மீதி இருக்க ஒரு 2 பிளேயர் தான் ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்ங்கிறத பொறுத்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து மாறிக்கலாம். இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ஸ். கிட்டத்தட்ட உங்களோட ஆப்பனன்ட் எல்லாருமே இவங்களோட வந்திருப்பாங்க. இந்த 2 பேர் மட்டும் தான் மாத்தி மாத்தி வந்திருப்பாங்க. அது வந்து பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தகுந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க முகமது ரிஸ்வான், ஆகாஷ் சல்மான் அண்ட் பிரேஸ்வெல். பிரேஸ்வெல் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 1 விக்கெட் கூட எடுப்பாரு. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட். ஆகாஷ் சல்மான், முகமது ரிஸ்வான் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க பாகிஸ்தான்னா அவங்க எல்லாம் சேஃபான ஆப்ஷனா இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு பாபர் அசாம், கேன் வில்லியம்சன், ஷஹீன் ஷா அஃப்ரிடி. ஷஹீன் ஷா அஃப்ரிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொண்டு போங்க. இந்த வெனுவோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கிறதுனால பாபர் அசாமுக்கு கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் பண்ணி ஒரு 2 டீம்லயாவது ஒரு கேப்டன், 2 டீம்லயாவது வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்க. கேன் வில்லியம்சன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 10ல ஒரு 80% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதுல 2 டீம்லயாவது ஒரு டீம்ல கேப்டன், ஒரு டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு போங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர். இந்த 3 பேருமே கிராண்ட் லீக்ஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு ஆப்டா வந்து இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.